14 வருடங்கள் முடிந்தும் இன்னும் நினைவில் நிறைந்து இருக்கின்றார் தோழர் செங்கோடி. மகா சொன்னது போல அவ ஒன்றும் பகுத்தறிவு இல்லாமல் தன்னை மாய்த்து கொள்ளவில்லை. அவன் என்னையோட சிறையில் 22 நாள் சிறையில் இருந்திருக்கா. அப்படி வழக்கு பெரிய வழக்கில் உள்ளே இருந்திருக்கா. அப்படி வர்றவங்களை அன்போடு அரவணைக்கக்கூடிய பிள்ளைக்கு போஸ்ட் ஓட்டணும். போஸ்ட் மக்களுடைய காசுல தான் அந்த போஸ்ட் செலவு பண்ணி பேனர் அடித்து ஏறக்குறைய 2000-3000 போஸ்ட் அடித்தாங்க. அந்த மாதிரி ஒரு 25-30 பேனர்கள் அடித்தாங்க வச்சாங்க. ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா போலீஸ் அதை கிழிச்சு எடுத்துருச்சு. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். மானாமதி பெருநகர் காவல் நிலையத்தினுடைய காவல் ஆய்வாளர் சத்தியன் அந்த ஆள் போலீஸ்காரவங்களை யூனிஃபார்மோட அனுப்பிச்சிருக்காரு. காலையில் 5 மணிக்கு 27ஆம் தேதி 28ஆம் தேதி தான் அவங்க பெருநகர் காவல் நிலையத்தில் பொறுப்பெடுக்கிறாரு. அவர் 82 நாள் ஏறக்குறைய 80 நாள் இல்லைன்னா 82 நாள் நம்ம தாலுகா காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்திருக்காரு. அவர் இந்த தென் மாவட்டத்தில இருந்து வந்திருக்காரு. அவர் வந்தவுடனே இந்த மக்கள் நீ ரோட்ல உள்ளது கிழிச்சிருந்தா கூட எங்களுக்கு ஓரளவுக்கு மன ஆறுதலா இருந்திருக்கும். ரோட்ல வச்ச பேனரை கிழிச்சிருந்தா கூட ஏதோ நம்ம தெரு ஓரத்துல வச்சிருக்கோம். அவங்களுடைய வீட்டு வாசல்ல வச்ச பேனரை போய் கிழிக்கிறதுக்கு யார் சொல்லி கிழிச்ச? நீ ஆய்வாளர் சக்திகள் பதில் சொல்லணும். அந்த ஆள் பதில் சொல்லணும். இந்த சின்ன மரத்துல முறுக்கு அப்படியே கைய முறுக்குவான். அந்த ஆளு முறுக்க இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு ஆகாது. நீ கைய முறுக்கணும்னா எஸ்பி போய் முறுக்கு, டிஎஸ்பி போய் முறுக்கு, ஐபி போய் முறுக்கு. நாங்க உழைக்கிற மக்கள், எங்ககிட்ட கை முறுக்கிற வேலையெல்லாம் நீ வச்சுக்க கூடாது. இப்ப பதிவு செய்றேன். எப்படியும் காவல் துறையை சேர்ந்தவர்கள் மத்தியில இங்க இருக்காங்க, உளவுத்துறை இங்க இருக்கு. இத போய் நீங்க சொல்லுங்க. ரொம்ப திமிர்தனம். என்ன இருந்து அந்த திமிர்தனம்? மக்களுடைய வரி பணத்துல சாப்பிடுற நீ உன் அப்பனா சம்பளம் கொடுக்கலாம், உன் அப்பனா காட்சி சட்டை கொடுத்தான், உன் அப்பா வச்சு காசுல நீ இந்த காட்சி சட்டையை போட்டிருந்தா ஐயோ இருந்தாலும் அவங்க அப்பா சம்பாதிச்சு காசு கொடுத்தாரியா அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணும் இல்ல, என் மக்களுடைய வரி பணம் டிக்கெட் எடுக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட வரி கட்டுறாங்க. அந்த வரி பணத்துல சம்பளம் வாங்குற நீ என் மக்கள் வச்ச போஸ்ட நெட்டி வேற நிலத்தில் சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த காசுல அவன் வீட்டு வாசல்ல போஸ்ட் ஓட்டியிருக்கான். அதை போய் கிழிக்கிறியா? அவனுக்கு எவ்வளவு நெஞ்சலுக்கு இருக்கும். ராமநாதபுரத்துல இருந்து அப்படியா 42 நாள் தான், சாரி 82 நாள் 85 நாள் தான் எஸ்ஐயா இருந்துட்டு இங்க நேரம் இன்ஸ்பெக்டரா வந்திருக்காரு, முறுக்குறாரு. அதெல்லாம் காஞ்சிபுரத்துல ஆகாது. சங்கர மடத்தை ஓட 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 பரப்பணும். இயக்க மக்கள் மன்றம் சங்கர மடத்தை ஓட ஓட பரப்பணும். இதே தேவநாதனை ஓட ஓட பரப்பணும். எல்லாரும் தேவநாதனை சொன்னாங்க, தேவநாதன் இப்படி பெண்களை பாலியல் தொல்லை கொடுக்குறான், கோயில் கருவறைக்குள்ள பாலியல் தொல்லை கொடுக்குறான் அப்படின்னு. நமக்கு என்னப்பா, நம்ம சாமியே கும்பிடுறதுல இவன் என்ன தொல்லை கொடுத்தா எனக்கு என்னன்னு நாங்க பாட்டுல இருந்தோம். இந்த இடத்துல ஒரு சீடியை போட்டு போயிட்டாங்க யாரோ அப்பெல்லாம் கேமரா இல்லை, இப்பதான் கேமரா வச்சிருக்கோம். அதுக்கும் காரணம் இருக்கு. அப்ப அந்த சீடியை போட்டு பட்டா ரொம்ப அநியாயமா இருந்தது. மனசு ரொம்ப வலி வேதனையுமா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், அவரை கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது கூட்டு வரும்போது அப்ப செங்கடியும் இருக்கா, செங்கடி நிலையும் வழக்கு, சாணி முட்டை தொடப்பம் செருப்பு எல்லாத்தையும் வச்சு கோர்ட்ல அடிச்சோம். வழக்கு அது வழக்கு விழுகணும் எங்களுக்கு தெரியும், சிறைக்கு போகணும்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு அந்த தேவநாதனை கண்டிச்சோம். அப்படிப்பட்ட இயக்கம் இது. நீ என்ன பெரிய வெங்காயமா? பெரியவங்க இருக்காங்க, மேடை நாகரிகம் கருதி நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். பாரதன் தோழர் சொல்லுவாரு, அமைதியா கொஞ்சம் குறைச்சு பேசணும். நான் அவருக்கு பயந்துட்டு நான் பேசிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, ஏன்னா எங்க வழக்குகளை அவர் தான் எடுக்கிறாரு. அதனால கொஞ்சம் இரு. நாங்க வழக்குக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இதெல்லாம் கிடையாது. உன் கலெக்டர் வரைக்கும் இங்க இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து கலெக்டர் வரைக்கும் நாங்க போராடுவோம். இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. கருமையா சொல்லியிருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கர், செஞ்சதாலே மனு போடுவதாலே இழந்த உரிமையை பெற முடியாது, இலக்கமற்ற போராட்டம் ஒன்றே தீர்வு
சொல்லியிருக்காரு. அதே போல என்னுடைய தலைவன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, அடங்கி வாழ்வது அவமானம், போராடி வாழ்வது தன்மானன்னு. எங்கேதான மனு போடுவதால இழந்த உரிமையை பெற முடியாது, இரக்கமற்ற போராட்டம் தான் தீர்வு. ஆகவே தோழர், இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை தயவு செய்து அந்த அவன் பேர் என்ன, சக்திவேலுக்கு இளவு குறைஞ்சிட்டு சனியன் பிடிச்சிச்சு. காஞ்சிபுரத்தில் சனியம் பிடிச்சி நீ எங்க போக முடியும்? நீ எங்க போக முடியும்? தமிழ்நாட்டுக்குள்ள தானே போக முடியும். தமிழ்நாடு முழுவதும் தமிழக வாழ் உரிமை இருக்கு, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு, எங்களுக்கு இருக்குங்க. கட்சின்னு சொல்ல போனா 2 கட்சி இருக்கு. அதே போல குளத்தூர் மணியண்ண இருக்காரு, பெரியார் திராவிட கழகம் இருக்கு. பாண்டியரின் பக்கம் போனா பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் இருக்கு. உன்னை ஓட 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 ஓடட்டும். இத போய் தயவு செஞ்சு காவல்துறை சொல்லுங்க. எங்க ஊர்ல இருக்காங்க பால்கேபி காவல் நிலையம் இருக்கு, எங்க டூரிஸ்ட் ஸ்டேஷன். அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் பாலாஜி. உண்மையிலே இந்த மைக்ரோ பைனான்ஸ்காரன் மக்களுடைய இந்த 100 நாள் வேலையும் உரிமை தொகையும் பிடிச்சான். அந்த வாங்கி கொடுத்த நல்ல மனுஷன் இப்போ ஒரு சல்யூட் அடிக்கிறோம். அது போயிடுச்சு, அது வாங்க முடியாது. ஆனா கூப்பிட்டு உட்கார வச்சு மிரட்டி எஃப்ஐஆர் பண்ண ரிமாண்ட் பண்ண, இந்த மக்கள் காசு எடுத்தீடா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆள் இருக்கு. எவ்வளவு நிறைய நல்ல காவல்துறை இருக்காங்க. இந்த மாதிரி காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரவுடிசம் பண்ணக்கூடிய ரவுடிகள்னாலதான் எல்லா காக்கி சட்டைக்கும் கெட்ட பேர் வருது. இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். போஸ்ட் போடுவோம், தொடர் முழக்க போராட்டம் பண்ணுவோம். எங்களுக்கு உறுதுணையாக 2 இயக்கங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கும். ஒண்ணு விடுதலை சிறுத்தை, இன்னொன்னு தமிழக வாழ் உரிமை கட்சி. கூட உறுதுணையாக எங்களுக்கு தோளோட தோல் கொடுக்க மலை சத்தியா தோழர் இருக்காரு. வழக்கு போட்டால் வழக்கில் இருந்து எங்களை வெளியே கொண்டு வர தோழர் வழக்கறிஞர் பார்வன் இருக்காரு. எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது. ஆகவே தோழர்களே, எனக்கு இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.